ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணணும். இதில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் போய் மீடியாவில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை ஆட் பண்ணணும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமுக்கு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜையும் நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லேயரில் போய் மீடியாவில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனு கொடுத்துட்டிங்கன்னா இமேஜும் டெம்ப்ளேட்டும் மெர்ஜ் ஆயிரும். இப்போ வந்து இமேஜில் வந்து எதுவும் நீங்கள் கலர் வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. திருப்பி நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு கலர் ஃபில்ட்ரு போய் இமேஜை செலக்ட் பண்ணிடுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் அந்த இதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ டெம்ப்ளேட்டில் வந்து லைட்டாக கலர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தாண்டி கொஞ்சம் 37 இதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். லேயரில் போய் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து எது வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டு ஃபாண்டு மாற்றுறதுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராக் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, கலர் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டையுமே லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இல்லை பிஜிஎம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆயிரும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. லைட்டாக வந்து கட் ஆகுது. ஸோ வந்து பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். இப்போ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஷேர் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு கேலரியில் போய் சேவ் ஆயிரும்.